கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 13வது வசனம். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான பக்தன் எரேமியா இப்படி எழுதுகிறார். இந்த வசனத்துக்கு முன்னாடி கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி. இந்த கருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தர் இல்லாமல் எதையாவது சாதித்து விடலாம். திறமை இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது. இதை வைத்து நாம் எதையாவது சாதித்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அது தேவனுடைய காரியம் அல்ல, அது பிசாசனுடைய காரியம். நிச்சயமாய் நீங்கள் அந்த காரியத்திலே கர்த்தர் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால், அவரை விட்டு விலகினால் நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து அவரை நீங்கள் அண்டிக் கொண்டால் நீங்க எந்த காரியத்திலுமே வெட்கப்பட மாட்டீர்கள். அதனாலே நிச்சயமாக கர்த்தரை விட்டு விலகுகிற யாவரும் எல்லா காரியங்களிலும் வெட்கப்படுவார்கள் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. அதனால நாமும் கூட கர்த்தரை விட்டு நாம் நம்முடைய அழகினாலே, நம்முடைய திறமையினாலே, நம்முடைய பணத்தினாலே, நம்முடைய அந்தஸ்துகளினாலே எதையாவது செயல்படுத்தி அதில் வெற்றி பெறலாம் என்று நினைக்காதீர்கள். நிச்சயம் அதில் உங்களுக்கு வெட்கம் மாத்திரமே வரும். வேதத்தில் நிறைய இடங்களிலே நிறைய நபர்கள் கர்த்தரை விட்டு போனதுனாலே வெட்கப்பட்டு நின்றார்கள். நாளே நாம் கர்த்தரை விட்டு விடாமல் பற்றி கொள்ளுவோம். நிச்சயமாய் நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.